Pranams to all Vaishnavas and Vaishnavis. Om Ajnanatimiraandasya Jnananjana Shalakaya Sakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha Shri Chaitanya Manobishtam Swavitam Yena Bhudale Swayam Rupakada Mahyam Tadati Supadantikam Vandegam Shri Guru Shri Udapata Shri Gurum Vaishnavamsa Shri Rupam Sakrajadam Sagagana Raghunathanvidam Tam Sajivam साद्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकगना ललिता श्रीविशाखान्वितांश ये कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शबानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु मयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवम् श्री चैतन्य ईश्वरम हरि ओम तत्सत। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो अतो भगवते विभूतिं माया वासुदेवाय। विदस्ता ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं ऐश्वर्यमहारागम् देवीं अनुप्रपन्नम् सरस्वतीं व्यासं ततो जयं भगवती मुदीरयेत् वासुदेवयन् नष्टप्रायेषु अभद्रेषु परस्य नित्यं मे भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी निगमकल्पतरो कलितं फलं सुगमुखादमृत द्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुगुरगुरसिगा पुवि पावकाः शृण्वदां सकदः कृष्णा पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तः सोहि अभद्राणि वितर्नोति सुकृतुः सदाम् हरे कृष्णा नंदी प्रभुजी। Thank you. सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैका दृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षी अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधु थादायिन् अतीनो चाताकरा अनामुञ्च कदाचिन्मां प्रेम्णा हृत्कन्तयो स्फुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சிகளில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்த சம்பாஷணையில நம்ம கபில தேவருக்கும் தேவகுதிக்கும் நடைபெற்ற சம்பாஷணையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவகுதி பௌதீக வாழ்க்கையில் சிக்குண்ட நிலையில் இருக்கிறார். அவருடைய கணவர் கர்தம முனி அந்த குழந்தைகளை எல்லாம் பெற்றெடுத்த பிறகு, கபில தேவர் மகனாக பிறந்த பிறகு அவர் ஒரு சந்நியாசி வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதனால மனைவிக்கு இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் கபில தேவராக அவதரித்து தேவகுதிக்கு பல்வேறு வகையான விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தேவகுதி, எனக்கு எதுவுமே பேசுறது எல்லாமே புரியல, நான் மிகவும் குறைந்த புத்திசாலித்தனமுடைய ஒரு பெண்மணி, எனக்கு புரியுற மாதிரி மிக விரைவாக பகவானினுடைய கமலப்பாதங்களில் நான் தஞ்சம் அடைவதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி எனக்கு என்ன வழி, அதை எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு பகவானை கேட்கும் பொழுது பகவான் இந்த பக்தி தொண்டை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஆக்சுவலா கபில தேவர் இப்போ அந்த சாங்கிய யோக பயிற்சி முறையை பற்றி தன்னுடைய தாய்க்கு விளக்க இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசிகளுமே யாரையாச்சும் சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான யாரெல்லாம் நம்ம சார்ந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம தேவர்களை சார்ந்திருக்கிறோம், ரிஷிகளை சார்ந்திருக்கிறோம்,
உறவினர்களை சார்ந்திருக்கிறோம், பித்ருக்களை சார்ந்திருக்கிறோம், விலங்குகளை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு முழுமையாக சேவகம் செய்யும் பொழுது இந்த விதமான நம்ம 5 பேரை சார்ந்து இருக்க வேண்டிய கடமை கிடையாது, தேவையில்லை. நித்திய கர்மாக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, தினமும் நித்திய கர்மாக்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அது இந்த காலத்துல இந்த கலியுகத்துல நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், நீங்க தினமுமே நம்ம நம்மளுடைய உணவை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு யாராச்சும் ஒரு பிராமணருக்கு நம்ம நம்ம வீட்டு வெளியே நின்னு கேட்கணும், யாராச்சும் சாப்பிடாம இருக்கீங்களா, நான் உங்களுக்கு நான் இந்த உணவை தர இருக்கிறேன், அதாவது பகவானுக்கு அர்ப்பணித்த அந்த பிரசாதம் அதை நான் தர இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது நித்திய கர்மாக்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அந்த அக்ரஹாரங்கள் கிராமங்கள் எல்லாம் அது இது நித்தியமா கண்டிப்பா நடக்கும். இது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மக்கள் எல்லாம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த கற்காலத்துல அதிக அளவில் ஆடம்பரம், அதிக அளவில் விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது மேல ஒரு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதை விட அதை பற்றிய ஒரு ஞானமே கிடையாது அவங்களுக்கு. ஓ அப்படி எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவிற்கு அவர்களுடைய ஞானம் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி முன்னேறுவது, பௌதிகத்தனமாக எப்படி முன்னேறுவது அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க நேரத்தை அதிக அளவில் அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மற்றபடி செய்ய வேண்டிய செயல்கள் மீது அவர்களுக்கு அக்கறை கிடையாது, அது செய்யணுங்கிற ஒரு விருப்பமும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து என்ன அப்படின்னா, அவரை நாம் நம்பி அந்த பகவானுக்காக நாம் எல்லா விதமான சேவகங்களையும் செய்யும் பொழுது, அதையேதான் சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு கூறியதை அவர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, பௌதீக விருப்பம் எல்லாத்தையுமே விட்டுட்டு, காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே அந்த பௌதீக நாட்டத்திற்காகத்தான் தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்காலிகமான அந்த பௌதீக இன்பத்திற்காக தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள். அதனுடைய முழு பலனுமே அந்த ஒரு சொல்ப வாழ்க்கையில் மட்டுமே அனுபவிக்க முடியும். ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் ஒருத்தர் உயிரோட இருக்கிறார் அப்படின்னா அந்த பௌதீக சுகங்களை சொல்ல போனா அவங்களால ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேல அதை அனுபவிக்க முடியாது. அதன் பிறகு அவர்களுக்கு வயோதிகம், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வீழ்ச்சி, அந்த பொருளாதார வீழ்ச்சி, அவங்களுடைய செல்வம் குறைந்து, ஒரு சைக்கிள் மாதிரி, அது சைக்கிள் சக்கரத்தை பார்த்தீங்கன்னா அது கீழே இருந்து மேல போயிட்டு திரும்ப கீழே வரும். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அவங்க ஒரே ஸ்தானத்துல தொடர்ந்து இருக்கவே முடியாது. ஒண்ணு அவங்களுக்கு அந்த ஒரு அனுபவத்தின் மீது சலிப்பு ஏற்பட்டிருக்கிறான். ஓகே, எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணியாச்சு அப்படின்னு அது மேல ஒரு சலிப்பு அதுக்கு மேல எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா வீழ்ச்சி அடையும். சோ அதனால இது ஒரு தற்காலிகம். அதைத்தான் சனாதன கோஸ்வாமிக்கு மகாபிரபு கூறும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு பௌதீக விருப்பத்தை எவன் கைவிட்டு அது மேல நாட்டமே இல்லாமல் பகவான் கிருஷ்ணருடைய திவ்யமான பக்தி தொண்டில் எவன் ஒருவன் ஈடுபடுகிறானோ அவனுக்கு எதையுமே சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். இப்போ கபில தேவர் தேவஹூதிக்கு இதை பத்தி எல்லாம் விளக்கம் தருகிறார். விளக்கம் கொடுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து எப்படி வருவது, சோ இந்த நிலை என்ன அப்படின்னா பகவானை நம்முடைய மனதில் எப்பொழுதுமே நிலைநிறுத்தி இருக்க வேண்டும் இல்லையா. அதனால அந்த மாதிரி ஒருத்தர் தன்னை பயிற்சி செய்து கொள்வதற்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன செய்யணும், எந்த மாதிரி அவங்கள மாத்தி கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா பௌதீக வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாதையிலிருந்து விலகி ஆன்மீக பாதைக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா அது ஒரு சாமானியமான காரியம் கிடையாது. அதற்கு ரொம்ப பிரயத்தனப்படணும், ரொம்ப பயிற்சி செய்யணும், மனசை திடமா வச்சுக்கணும், நம்முடைய நாட்டத்தை முழுக்க முழுக்க அந்த பக்தி பாதையில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாலே ஒழிய இந்த மாதிரி நம்ம சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை அவ்வளவு எளிமையாக யாராலுமே பயிற்சி செய்ய முடியாது. அதனாலதான் கபில தேவர் இப்போ தன்னுடைய தாய்க்கு அதை அடைவது எப்படியெல்லாம் நம்ம பண்ணுனா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர முடியும், பௌதீக பந்தங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு பகவானை பற்றிய சிந்தனையில் எப்படி நம்மளால மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சாங்கிய யோகம் அப்படிங்கிறது. அதுதான் அந்த மாதிரி எப்படி நம்ம முன்னுக்கு வரணும் ஆன்மீகத்துல அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. சோ இன்னைக்கு பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்லோகம்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்.
अतो विभूतिं मम माया विनष्टाम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवर्तम् श्रियं भगवतीं वाशप्रहयन्ति भद्रं परश्यमेते अश्नुवते तु लोके अतो वैभूतम् अतो विभूतिं मम माया विनष्टाम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवर्तम् श्रियं भागवतीं वाष्प्रहयन्ति भद्रां परश्यमेते अश्नुवते तु लोके याराவது हरे படிக்கிறதா कृष्णा படிக்கலாம் हरे कृष्णा எஸ் अतो विभूतिं मम अतो विभूतिं मम माया विनस्ता ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृत्तं श्रियं भागवतीं भासप्रहयन्ति तत्रां परस्य मेते अश्नुवते तु लोके हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण வேற हरे कृष्ण अतो विभूतिं मम माया विनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृतं श्रियं भागवतीं वास्पृहयन्ति भद्रां परस्य मेते अश्नुवते तु लोके हरे कृष्ण हरे मुरली कृष्ण प्रभु प्रभु अदो विभूतिं मम माया विनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृत्तम् श्रियं बाहवतीं वास्पृहयन्ति भद्राम् परस्य मेते अश्नुवते तु लोके हरे कृष्ण प्रभु जी अतो विभूतिं मम माया विनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवर्तम् श्रियं भागवतीं वासप्रहयन्ति भद्रां परस्य मेते अश्नुवते तु लोके हरे कृष्णा नंदी प्रभु जी हरे कृष्णा प्रभु जी முரளி பிரபு போய் படிக்கிறீங்களா கை உயர்த்தி படிங்க இருக்கீங்க படிங்க அதான் अदो ஹேண்ட் ரைஸ் படிங்க பண்ணேன் विभूतिं படிங்க இப்பதான் मम ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் माया எல்லாம் பேசிட்டே இருக்காங்க विनस्ताम् ஓகே நோ நான் ப்ராப்ளம் படிக்கணும் மாதாஜி படிங்க 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 அப்ப நெக்ஸ்ட் முரளி பிரபு படிப்பார் अदो विभूतिं मम माया विनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृतम् श्रियं भागवतीं वास्फुटयन्ति पत्राम् प्रस्यमेते अनु अश्नुव देतु लोके हरे कृष्ण படிங்க பிரபு முரளி பிரபு अतो படிங்க अतो विभूतिं मम माय विनस्ताम् ऐश्वर्यमष्टाङ्गमनु अनुप्रवृत्तं श्रियं भागवतीं वास्प्रगयन्ति भद्रां परस्य मे तेष्णुवते तु लोके ஹரே கிருஷ்ணா சோ இங்க வந்து கபிலதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு பக்தன் முழுமையாக அவருடைய கவனத்தை என் மீது செலுத்தி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மிக உயர்ந்த பௌதீக ஆசைகள் என்ன கிடைச்சாலும் அது மேல் அவனுக்கு நாட்டம் இருக்காது. அது எப்படிப்பட்ட விஷயம்? அவனுக்கு வந்து மிக உயர்ந்த லோகமான சத்திய லோகத்தில் அவன் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அந்த பக்தன் அதன் மீது அவனுக்கு நாட்டம் ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு பலன்கள் அவனுக்கு கிடைத்தாலும் அதில் நாட்டம் இல்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு. சோ ஆச்சாரியர்கள் வந்து இதற்கு விளக்கம் தரும்பொழுது நம்மளுடைய பிரபஞ்சங்கள்ல அந்த 14 வகையான லோகங்கள், அந்த மேபி நம்ம வந்து நம்ம புரிதலுக்காக அப்பர் பிளானரி சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, அந்த பூலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாமே ஒரு புண்ணிய லோகங்களாக பார்க்கப்படுகிறது. புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு லோகத்துக்கு போக முடியும். அதுல ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பூலோகத்துல வந்து ஒருவரால ஒரு சராசரியாக ஒரு 80 வருஷம் 100 வருஷம் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த மேல் லோகத்தில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தினங்கள் எப்படி அப்படின்னா அது பல் மடங்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், பிரம்மதேவனுடைய 100 வருட காலங்கள் எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, நம்ம இந்த சத்துர் யுகம் சொல்றோம்ல, அந்த 4 யுகங்கள், கலியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், சத்திய யுகம், இந்த 4த்தையுமே கணக்கு போட்டு ஆட் பண்ணி அந்த மாதிரி 100 டைம்ஸ் இஸ் ஒரு தினம். அந்த மாதிரி ஒரு 100 வாட்டி கணக்கு போட்டா அது ஒரு இரவு. சோ அந்த மாதிரி பகவான் 100 வருடங்கள் வாழ்கிறார் அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 312 ட்ரில்லியன் பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு அது ஒரு ஸ்லேட்ல உட்கார வச்சு நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அந்த மாதிரி அவர் 100 வருடங்கள் வாழ்கிறார்.
சோ அதை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 மாதங்கள், ஒரு தேவலோகத்தினுடைய 6 மாத காலங்கள் நம்முடைய ஒரு நாளுக்கு சமம். அப்படி பார்க்கும்போது அவங்க எவ்வளவு நாட்கள் அவர்கள் வாழ்கிறார்கள். நம்மளுடைய ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு தினத்துல அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு கணக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய நாட்கள் அவங்க அங்க வாழ முடியும். அப்ப அந்த நிறைய நாட்கள் அவங்களால வாழும்போது ஒருத்தருக்கு பௌதீக சந்தோஷம்தான் முக்கியமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாள் அவங்க அதை அனுபவிக்கலாம் போல தோணும். நம்மளுடைய ஒரு என்ஜாய்மெண்ட் பௌதிக வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்தின் மீது நாட்டம் அதிகமாகி அதை நம்ம அனுபவிக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு சினிமாக்கே நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரத்துல சினிமா முடிஞ்சிட்டு வந்தவொடனே இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு இந்த படம், இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போறீங்க, ஒரு ஊட்டிக்கு போறீங்க, கொடைக்கானலுக்கு போறீங்க, 10 நாள் இருந்துட்டு வரீங்க. 10 நாள் போனதே தெரியல, நான் உடனே முடிஞ்சு போச்சு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருந்திருக்கலாமே அப்படி தோணும் நம்மளுக்கு. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்மர் வெக்கேஷன் கொடுத்துட்டு இன்னைக்குதான் லீவு கொடுத்த மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா நியூ கிளாஸஸ் இமீடியட்லி தே வில் ஸ்டார்ட். அது ஒரு 40 நாள் 45 நாள் லீவு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விடுமுறை அப்படிங்கிறது மிகவும் விரைவாக முடிந்து விட்டது போல தெரியும். அதற்குத்தான் இந்த இடத்துல ஊமைகள் ஆச்சாரியர் எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, அந்த மாதிரி அந்த மேல் லோகங்கள், புண்ணிய லோகங்கள், சத்தியலோகம், திரேதா, அந்த சத்தியலோகம், மகர்லோகம் அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட அவ்வளவு வருடங்கள் இருந்தாலும் கூட அந்த பௌதீக இன்பங்கள் என்பது, அப்படிப்பட்ட இன்பத்தை கூட யாரு விரும்ப மாட்டார்கள் என்றால் பக்தர்கள் விரும்ப மாட்டார்கள். யார் அந்த பக்தர்கள் அப்படிங்கிறத பகவான் சொல்றாரு. அவர் என்னையே நினைத்து கொண்டிருப்பவன். சோ இதுதான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்ல சொல்றாரு இல்லையா? நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே. எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு நான் செய்யக்கூடிய காரியங்களுக்காக என்னை பின்பற்றுபவர்கள் எனக்கு வேண்டாம், அழகான மனைவிகள் வேண்டாம், நான் ரொம்ப நல்ல கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் எனக்கு வேண்டாம், நான் எந்த நிலையில எந்த லோகத்துல இருந்தாலும் சரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை மட்டுமே இருந்தால் போதும். நான் நரகத்துல இருந்தாலும் கவலைப்படல, மிக உயர்ந்த சத்தியலோகத்துல இருந்தாலும் நான் கவலைப்படல. எனக்கு தேவை என்ன அப்படின்னா பகவானை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், நான் எப்பவுமே சேவகம் பண்ணிட்டு இருக்கணும். சோ இதுதான் ஒரு உண்மையான ஒரு பக்தனுடைய ஒரு மனநிலை. சோ அப்படிப்பட்ட பக்தர்களை பற்றி கபிலதேவர் கூறுகிறார். அந்த ஒரு நிலைக்கு ஒருவன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து அந்த கருத்துக்களை தன்னுடைய தாய்க்கு கூறும்பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகம்னு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நா கரிஷின் மத்பரா சாந்த ரூபே நங்ஷந்தி நமே அநிமிஷோ லேதிஹேதிஹி ஏஷாம் அகம் பிரிய ஆத்மசூதஸ்ச ஷகா குருஷு ஹ்ருதோ தெய்வமிஷ்டம். அதாவது படிக்கிறீங்களா? हरे कृष्ण प्रभुजी। न कर्हि चिन्मत्परा चान्द्रूपे नक्ष्यन्ति नो मे अनिमिषो लेडिहेति येषाम् अहं प्रिय आत्मसुधश्च सखा गुरु सुहृतो दैवमिष्टम्। थैंक यू प्रभुजी। हरे कृष्णा। हरे कृष्णा। न Yes, कर्हि चिन्मत्पराः शान्तरूपे नक्ष्यन्ति नो मे अनिमेषो लेडीहेति येषामहं प्रिय आत्मसूदश्च सखा गुरु सुहृतो दैवम् इष्टम्। हरे कृष्ण। दैवम् इष्टम्। प्रभुजी हरे तत्स्विहिन् मत्परासांस्तरूपे नक्ष्यन्ति नो मे अनिमिषो लेडि हेति येषाम् अहं प्रिय आत्मसुतश्च सः गुरु हृतो दैवम् इष्टम्। படிக்கிறேன் குரு. படிங்க. நகர்கச்சின்மத்பரா சாந்த ரூபே நக்ஷயந்தி நோமே அனிமிஷோ லேட்டி ஹேதிஹி ஏஷாம் அகம் பிரிய ஆத்மசுதஸ்ச சகா குரு சுகிருதோ தெய்வம் இஷ்டம். ஹரே கிருஷ்ணா. न कर्हि चिन्मत्परा सान्त्रूपे नक्ष्यन्ति नो मे अनिमिषो लेडिहेतिः येषामहं प्रियात्मसुतश्च सः गुरुः सुहृदो दैवम् इष्टम्.
ஹரே கிருஷ்ணன். சோ இங்க வந்து பகவான் தன்னுடைய தாய்க்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஞானம் பெற வேண்டும். எந்த மாதிரி ஞானம்? 2-3 வருஷம் தொடர்ந்து நம்ம இந்த பாடல்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த செல்வங்களை ஒருவன் பெற வேண்டும் அப்படின்னா அந்த ஒரு ஞானம் இருக்க வேண்டும். ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவத்கீதையை கூட கம்பேர் பண்ணிட்டு நம்ம கபில தேவரும் பகவான் கிருஷ்ணரும் அந்த அர்ஜுனனுக்கு சொன்ன கருத்துக்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஞானத்தை எவன் பெறுகிறானோ, சோ அது எப்படிப்பட்ட ஒரு ஞானம் என்றால், பகவானையே தன்னுடைய மனதில் நினைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னுணர்வு பெறுகிறான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதுதான் இங்க பகவான் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அளவிற்கு சிறந்த ஒரு நிலையில் இருப்பவன் அவனுக்கு என்ன ஆகும் என்றால், அதை ஒரு மிகப்பெரிய செல்வமாக கருதுகிறார். அந்த ஒரு மனநிலைக்கு ஒருவன் தன்னை மாற்றிக் கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த செல்வங்கள் அவனுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து எந்த ஆயுதத்தாலோ எந்த காலத்தினாலோ அதை அழிக்க முடியாது. அது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி, அந்த ஒரு மனநிலை, நீங்க அந்த ஒரு மனநிலைக்கு நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து பக்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பகவானுடைய பக்தி செய்றீங்க அப்படின்னா சாது சங்கமாக இருக்கலாம், இல்லைன்னா சாஸ்திரங்களை நீங்கள் தொடர்ந்து படிப்பவராக இருக்கலாம், இல்லாட்டி பகவானினுடைய நாமத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபிப்பவராக இருக்கலாம். சோ இதெல்லாமே வந்து பல்வேறு வகையான குவாலிபிகேஷன்ஸ் டு கம் டு திஸ் ஸ்டேஜ். அதுதான் இங்க பகவான் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு ஞானத்தை பெறுபவனுக்கு எதாலையுமே அவனுக்கு அது அழிக்க முடியாது. இப்போ வந்து ஒரு பௌதீக கல்வி நீங்க பண்றீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து படிச்ச சப்ஜெக்ட் வேறையா இருக்கும், நம்ம போற வேலை, எந்த வேலை நமக்கு கிடைக்குதோ அந்த வேலை வேறையா இருக்கும். இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து வேலை செய்வாங்க. கேட்டீங்கன்னா நான் பிடெக் படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதனால ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு. சோ அவங்க அந்த 25 வருஷம் என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்பை 30 வயசுலயே அவங்க மறக்க துவங்குகிறார்கள். அதுக்கு பதிலாக வேற ஒரு புது படிப்பு ஒண்ணு படிச்சுட்டு, அக்கௌண்டிங் படிச்சுட்டு பேங்க்ல தொடர்ந்து வேலை செய்யறாங்க. 58 வயசு 60 வயசு மேல ரிட்டையர் ஆனோன்னா ஈவன் அந்த படிப்புமே வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலயுமே பிரயோஜனப்படாம போயிடுது. சோ இந்த பௌதீக கல்வி என்றாலே ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பெனிஃபிட், ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இங்க பகவான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு உன்னதமான செல்வத்தை பெறுபவர்கள், அந்த ஞானத்தை பெறுபவர்களுக்கு ஒருபோதும் அவர்கள் அதை இழக்க மாட்டார்கள். அது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். சோ இந்த ஸ்லோகத்தை வந்து படிக்கும்போது அவங்க தாயை அவர் என்னன்னு சொல்றாருன்னா சாந்த ரூபா அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருமே பகவானின் மீது தன்னுடைய உறவை வளர்த்து கொள்ளும் போது பல்வேறு ரசங்களில் பகவானினோடு அந்த உறவு ஏற்படுத்திக் கொள்கிறது. அது நமக்கு தெரியும். நம்மளுக்கு சாந்த ரசத்துல ஆரம்பிச்சு மாதுரி ரசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வகையான ரசங்கள். அந்த 5 வகையான ரசங்களில் வந்துட்டு நீங்க பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், பகவானுக்கு பக்தி செய்ய முடியும். அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயை இங்கு சாந்த ரூபியாக பார்க்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாந்த ரூபத்தில் இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து எப்போதுமே பகவானை, அந்த வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பகவானை மனதில் நினைத்து கொண்டிருப்பார்கள். சாந்த ரூபம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு முதலாளி, அவர் மீது உங்களுக்கு ஒரு பக்தி, ஒரு மரியாதை, அந்த மரியாதையில் நீங்கள் தொடர்ந்து அவருக்கு சேவகம் செய்து கொண்டே இருப்பீர்கள், சாந்த ரூபத்துல இருக்கிறவங்க. இப்ப அதே மாதுரி ரசத்துல இருக்கிறவங்களோ வாட்சல்ய ரசத்துல இருக்கிறவங்களுக்கோ அந்த மரியாதை பகவான் மீது இருக்கவே இருக்காது. ரொம்பவும் ஒரு இயல்பு, டேக் இட் ஃபார் கிராண்டட், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கேர்லெஸ்ஸா நீங்க வந்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்களோ அந்த ஒரு நிலைக்கு, ஒரு காதலில் இருப்பவர்கள், பிரேமையில் இருப்பவர்கள், ஒரு தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு மரியாதை, டாமினேட்டிங், நம்ம தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தோரணையில அவங்களுடைய பக்தி இருக்கும். ஆனால் இங்க வந்து சாந்த ரூபா அப்படின்னு கபில தேவர் தன்னுடைய தாயை அழைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் தேவகுதிக்கு வந்து இந்த ரசங்களை பற்றிய ஒரு அறிவு என்பதே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட வந்து இவரு தான்ப்பா உனக்கு நாளையில இருந்து மேனேஜர், இவரு தான்ப்பா உன்னுடைய முதலாளி அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனநிலை எப்படி மாறும்? ஒரு மரியாதை கொடுத்து அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? அதுக்கப்புறமா வேலை தெரிஞ்சு நிறைய ஞானம் பெறும் பொழுது, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து மேனேஜருக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு மாறிக்கொண்டிருப்பார்.
இங்க ஆரம்பத்தில் இருக்கிறாள் தேவகுதி. ரொம்ப ஆரம்ப நிலையில் இருப்பதினால் கபில தேவர் என்ன சொல்றாருன்னா சாந்த ரூபா. காரணம் என்னன்னா முழுமையான அந்த சத்துவ குணத்தில் இருந்து இந்த கேள்வியை அவள் கேட்டிருக்கிறாள். தேவகுதி கேட்ட கேள்வி எப்படிப்பட்டதுன்னா அறியாமையில கேட்கிற கேள்வி அது. எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க பண்ணுன்னு. ஆனாலும் அந்த ஒரு ஒரு தூய்மையான நிலையில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறாள் தேவகுதி. தூய்மையான நிலையில் மாற்றிக்கொண்டு பகவான் எனக்காக என்ன சொல்ல போறாரு, எப்படி நான் வந்து என்னுடைய மனதை பக்தி தொண்டில் நான் நிலைநிறுத்த வேண்டும், வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நான் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சாந்த ரூபம் என்றால் அந்த வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பகவானினுடைய ஒரு நிலையை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு எல்லாத்தையுமே பண்ணணும். காரணம் பௌதிக வாழ்க்கையில வந்து நீங்க பண்ண போற எல்லா விஷயங்களுமே அழிய போகிறது. ஆனால் அந்த பகவானை அந்த வைகுந்த ஸ்தானத்தில் வைத்து கொண்டு அந்த வைகுந்த ஸ்தானத்துல இருக்கும்போது தேவ வழிபாடு கூட உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. நோ டெமிகாட்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. காரணம் என்ன அப்படின்னா அந்த வைகுந்தத்துல இருக்கிறவங்களுக்கு அழிவு என்பதே கிடையாது இல்லையா. மற்ற தேவ வழிபாடு எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அழிவு இருக்கிறது. அந்த பௌதிக வாழ்க்கையில இருக்கும்போது நீங்க தேவர்களை பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கலாம், எல்லாம் வேணா கிடைக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு அழிவு என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அந்த வைகுந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு அழிவு என்பது கிடையாது. அவங்க வந்து தொடர்ந்து பகவானோடு பக்தியை செய்து கொண்டே இருக்கலாம். அதனால தன்னுடைய தாயை சாந்த ரூபா அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நாங்ஷந்தி நங்ஷன் மீன்ஸ் நாட், இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ இல்லை என்றால் என்ன, அந்த செல்வம் அழியாது. எந்த செல்வம்? அந்த ஆன்மீக ஞானம், அந்த ஆன்மீக அறிவு அப்படிங்கிற விஷயம்தான். இந்த ஞானத்தை பெறுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் கிட்ட பேசும்பொழுது இந்த ஞானத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கிறது. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்சுதம் ஞான அசினந்த் மனக. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்சம் ஞான அசிநாத மனக. அதாவது அறியாமையினால் உன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சந்தேகங்களை இந்த ஞானம் என்கிற ஒரு ஆயுதத்தினால் அறுத்தெறிந்து விட்டு நீ போர் செய்வதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் அப்படிங்கிறாரு. சோ இந்த ஞானம் உனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்க போகுது அப்படிங்கும்போது அந்த பௌதீக வாழ்க்கையில் உன்னுடைய உறவு, பௌதீக லோகத்தோட உன்னுடைய உறவு என்னவோ அந்த உறவு முறியடிக்கப்படுகிறது. இப்ப இதேதான் இந்த கருத்துக்கள் வந்து பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன கருத்தை நீங்க அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து தேவகூதிக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது கபில தேவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஞானத்தின் மூலமாக அந்த பௌதீக வாழ்க்கையில் உங்களுடைய ஞானம், அதாவது உங்களுடைய நாட்டம், அந்த நாட்டம் என்ன ஆயிடும்னா கம்ப்ளீட்டா அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. சோ இதுதான் சனாதன யோகா அப்படின்னு கூட ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த திவ்ய ஞானம், டிரான்சென்டல் நாலேஜ், அது வந்து சனாதனம் அப்படின்னா என்னது? நிரந்தரமாக இருக்கக்கூடியது, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு யோகம். இப்ப யோகத்தை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையாக யோகங்களை நம்மால் பிரிக்க முடியும். ஒரு பிராடர் சென்ஸ்ல, ஒரு பரந்த நோக்கத்தோட, ஒரு பரந்த ஒரு புரிதலோடு பார்க்கும் பொழுது யோகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான செயல்கள் இல்லையா, பகவானுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையாக அதை பிரிக்கலாம். ஒண்ணு, நம்ம கிட்ட இருக்கிற பௌதீக செல்வங்களை நாம் இழப்பது அப்படின்னா அது மேல அக்கறையே இல்லாம அது எல்லாருக்கும் தானமா கொடுத்துட்டு அதை நான் மேல நான் சேர்த்துட்டு போகணும் அப்படிங்கிற விருப்பமே இல்லாம யூ ஆர் சாக்ரிஃபைசிங் யுவர் மெட்டீரியல் பொசஷன்ஸ். உங்களுடைய பெரிய கல்வி, இப்ப நிறைய பேர் நம்ம இஸ்கான்ல வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஹைலி குவாலிஃபைடா இருப்பாங்க. அது குறிப்பாக ராதாநாத் சுவாமி மகாராஜுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான படிப்பு படித்தவர்கள், எல்லாமே பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் அவங்கெல்லாம். அதை எல்லாமே தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து பக்திக்காக பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வராங்க அவங்க. சோ அந்த ஒரு தியாக செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலில் உங்களுடைய பௌதீக செல்வங்களை நீங்கள் விட்டு கொடுப்பது, தியாகம் செய்வது. அது உங்க பணமா இருக்கலாம், உங்க புகழா இருக்கலாம், உங்க கல்வியா இருக்கலாம், உங்க அழகா இருக்கலாம். ஐயோ நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப ஃபேர் காம்ப்ளெக்ஷன், நான் எப்படி ரோட்ல போய் புக் விற்பேன், நான் எப்படி போய் ரோட்ல போய் சாண்டிங் பண்ணுவேன், என் பாடி எல்லாம் கருப்பாயிடுமே,
எனக்கு வந்து என்னுடைய அழகுதான் முக்கியம், அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காம அவங்க பாட்டுக்கு ராப்பகலா பல்வேறு வகையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்றால் அது என்ன அப்படின்னா they are sacrificing their material possessions. அது ஒரு வகையான யோகம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா தன்னை பற்றி முழுமையாக ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொள்வது, அது உண்மையான ஆன்மீக நடவடிக்கை, அது ஒரு யோகம். சோ இந்த இரண்டு வகையில பாத்தீங்கன்னா ஒன்று இழப்பது, ஒன்று புதிதாக உங்களை தேடி வருகிறது ஞானம். ஸோ மெட்டீரியல் பொசஷன் கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடுதுன்னா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஆச்சாரியர்கள் பல்வேறு வகைகளில் எப்படிலாம் வந்து ஒருவர் தன்னுடைய ஆன்மீக பாதையில் முன்னேறுவது அப்படிங்கிறது தான் கூறப்பட்டிருக்கிறது. ஸோ அதைத்தான் இங்கு அவர் என்ன சொல்றாரு, பகவான் இந்த மாதிரி நிலைக்கு வந்தா இந்த செல்வத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய தாய்க்கு எடுத்து கூறுகிறார். அதன் பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா இமம் லோகம் ததைவாமும் ஆத்மானாம் உபகாயாயினாம் ஆத்மானாம் அணுயே சேக ஏ ராயக பஷவோ கிருஹ. இமம் லோகம் ததைவாமும் ஆத்மானாம் உபகாயாயினம் ஆத்மானாம் அணுயே சேக ஏ ராய பஷவோ கிருஹ. அதாவது படிக்கிறது வந்து படிக்கலாம். हरे कृष्ण प्रभु जी। इमं लोकं तनतुवामं आत्मानमुपयायिनम् आत्मानम् अनुये चेदेराय पशवो गृहाः। हरे कृष्ण। इमं लोकं तथैवामम् आत्मानामुपयायिनम् आत्मानाम् अनुये चेहये राय पशवो गृहाः। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु जी। इमं लोकं तथैवामुम् आत्मानम् उमयायिनम् आत्मानम् अनुये सेहये राय पशवो गृहाः। हरे कृष्ण। इमं लोकं धनतवामुम् आत्मानम् उपयायिनम् आत्मानम् अनुये चेहये ராய பசவோ கிருஹாஹ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ இதுல வந்து தொடர்ந்து அப்படிப்பட்ட பக்தர்களினுடைய மகிமைகள், அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிபிகேஷன்ஸ், அவங்களுடைய தகுதிகளை பற்றி தன்னுடைய தாய்க்கு விவரித்துக் கொண்டிருக்கிறார். இமம் லோகம் ததைவாமும், அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள் பகவானையே மனதில் நினைத்துக் கொண்டு, அதாவது இந்த இடத்துல சொல்லும்போது என்னையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்க, பிரபஞ்சத்தில் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய என்னை அப்படி வணங்குபவர்கள், எந்த விதமான தடையற்ற ஒரு பக்தியை என்னிடம் காண்பிப்பவர்கள், எனக்கு வந்து ஸ்வர்கலோகம் போகணும், மேலோகம் போகணும், அப்படிங்கிற ஒரு புண்ணிய லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை எதுவுமே இல்லாமல் என்னை வழிபடுபவர்களுக்கு இந்த பௌதீக லோகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களின் மீது, குழந்தைகளின் மீது, தன்னுடைய விலங்குகளின் மீது, தன்னுடைய வீட்டின் மீது, தன்னுடைய உடலால் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு உறவுகள் மீது அவர்களுக்கு நாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சுழற்சியில் அவர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். சோ 3 பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பகவான் இப்படிப்பட்டவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து புண்ணிய லோகங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்காது. பௌதீக லோகத்திலேயே அவங்க இருந்தாங்கனாலும் கூட பௌதீக லோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்பங்களின் மீதும் அவர்களுக்கு நாட்டம் இருக்காது. அதே போல அவங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சி, அந்த பக்கமே போக மாட்டாங்க. சோ நிச்சயமாக அவர்கள் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வருவார்கள். பகவான் அப்படின்னால என்ன விஷயம் என்றால், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அவருக்கு சேவகம் செய்வது. அதை எல்லாமே செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் உங்களை தேடி வருகின்றன. இப்ப நிறைய பேருக்கு ஒரு பயம் ஒண்ணு இருக்கும், கிருஷ்ண பக்தி அப்படின்னாலே என்னுடைய செல்வம் அழிந்து விடும் நினைக்கிறாங்க. ஆனா அழிக்க முடியாத ஒரு செல்வத்தை நீ தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த செல்வத்திற்கு அழிவு கிடையாது. நீங்க கிருஷ்ணரை வணங்கலைனாலும் கூட இந்த பௌதீக லோகத்தில் நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மரண தருவாயில் நீங்கள் இழந்து விடுவீர்கள்.
ஆனால் அழிக்க முடியாத செல்வத்தை பகவான் கிருஷ்ணரின் மீது பக்தி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம பார்த்தோம். அந்த ஒரு பார்வையில் அந்த அந்த பக்தியை நாம் வளர்த்து கொண்டோமே ஆனால் நமக்கு அழிவு என்பதே கிடையாது. அதேதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரிதான், நதனம் நஜனம், எனக்கு எதுவுமே வேண்டாம், விடுதலை கூட எனக்கு வேண்டாம், பௌதீக வாழ்க்கையிலிருந்து கூட நான் விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது. இப்ப பொதுவா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால், இப்ப இருக்கிற பிரசன்ட் லைஃப் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இப்ப வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அவங்க அதை எப்படி சுகமாக நான் கழிக்க வேண்டும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, எனக்கு இதற்கு பின்னாடி கிடைக்க போற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். காரணம், முழுமையாக இந்த பௌதிக வாழ்க்கையில் தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாம். அது மீது ஒரு எக்கச்சக்கமான ஒரு நாட்டம், அது ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. அதனால அடுத்த பிறவி எனக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி கூட அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஒரு சத்துவ குணத்துல ஒருத்தர் இருக்காரு, முக்குணங்களினுடைய தாக்கம். அந்த முக்குணங்களுடைய தாக்கம் தான் அடுத்த சாப்டர்ல பகவான் சொல்ல போறார் தன்னுடைய தாய்க்கு, அது எப்படிப்பட்ட தாக்கங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் ஒண்ணு கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நான் சத்துவ குணத்துல இருந்தேன்னாலும் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், நான் புண்ணிய லோகத்திற்கு எப்படி செல்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு தான் அவர்களுக்கு இருக்குமே தவிர, ஸ்வர்க்கலோகத்துக்கு நான் போகணும், நான் நல்ல புண்ணியம் பண்ண போறேன், நிறைய பேருக்கு தானம் கொடுக்க போறேன், அன்னதானம் பண்ண போறேன், ஏழைகளுக்கு உணவு வழங்க போறேன் அப்படிங்கிற ஒரே தாட்டு. அவங்க அதை எல்லாமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாமே நான் சத்துவ குணத்துல செய்யக்கூடிய ஒரு செயல்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்துவ குணத்துல செய்யற செயல்கள் தான் அது, ஆனால் பலன் நோக்கி செய்யக்கூடிய செயல்கள். அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, மேல் லோகத்திற்கு புண்ணிய லோகத்திற்கு செல்கிறார்கள். இது ஒரு வகையான முக்குணங்கள்ல இந்த குணங்களில் இருப்பவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். அடுத்தது ரஜோகுணத்துல இருக்கிறவங்க செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எந்த சமுதாயத்தில் இருக்கிறேனோ அந்த சமுதாயத்தில் நான் பேரும் புகழும் இருக்கக்கூடிய நிலையில் நான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆளுக்கும் செகண்ட் ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் ஆள் இதை விட பெட்டர் பிளேஸுக்கு நான் போகணும், இருந்தாலும் அவருக்கு அங்க போயிட்டு அந்த புண்ணியத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை. ரெண்டாவது வகையான ஆள், அந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் நான் திரும்ப பிறந்து திரும்ப இதே மாதிரி நான் எந்த சமுதாயத்துல எப்படி இருக்கேனோ, பேரும் புகழோட எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி என்னுடைய செயல்கள் அனைவருக்கும் தெரியக்கூடிய அளவில் என்னுடைய செயல்கள், என்னுடைய பெயர், என்னுடைய புகழ் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக அவர்களுடைய செயல்கள் இருக்கும். மூணாவது தமோ குணத்தில் இருப்பவர்கள், அறியாமையில் இருப்பவர்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற வாழ்க்கையில இருந்து கீழ்த்தரமான ஒரு ஜீவராசியாக போகிறதுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். சோ இந்த முக்குணங்களுடைய தாக்கத்தால எப்படி ஏற்படுகிறது என்றால், அவர்களுக்கு தொடர்ந்து அந்த சிக்கலில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிறப்பு இறப்புல தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க அதை நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பகவான்கிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது கூட, நான் திரும்ப பிறக்கிறேனா, எப்படி இருக்கேனா, நான் ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு விலங்காக பிறக்கிறேனா, அதை பத்தி எல்லாம் கவலையே படாம, ஒரு பக்தர்கள் வீட்டுல பிறக்கிறோமா, இல்லைன்னா ஒரு செல்வந்தர்கள் வீட்டுல பிறக்கிறோமா, நான் தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்களே தவிர, பகவானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், பகவானுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், பகவானினுடைய ஒரு தொண்டனாக மாற வேண்டும், பக்தன் தாசனுக்கு தாசனாக நான் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அதே ஒரு உண்மையான தூய்மையான பக்தன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பௌதீக லோகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை மையமாக வைக்காமல், தொடர்ந்து பகவானையே நினைத்து கொண்டு அவருடைய பக்தர்களுக்கு நான் சேவகம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குத்தான் தன்னை வைத்துக் கொண்டிருப்போம். அதுதான் உண்மையான ஒரு நிலை. உண்மையான ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தொடர்ந்து பகவானுக்கோ அல்லது பகவானுடைய பக்தர்களுக்கோ நான் தொண்டு செய்ய வேண்டும். பகவான் சொல்றார் இல்லையா பகவத்கீதையில, சர்வ தர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் ரஜ, என்கிட்ட நீ சரணாகதி அடைந்து விடு, உன்னை நான் எல்லா விதமான பாவத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். சோ இந்த ஒரு பதம் என்ன அப்படின்னா, இது பகவானினுடைய கருணையை காண்பிக்கின்றது. நீ என்ன பாவனா பண்ணு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னா அது அவருடைய கருணையை காண்பிக்கின்றது.
இது என்ன ஆயிடுது அப்படின்னா, இது சொன்னதை வச்சு நீங்க பூர்வ ஜென்மத்துல எக்கச்சக்கமான பாவங்கள் பண்ணி இருந்தாலும் கூட இப்போ நீங்க இந்த கமலப்பாதங்கள்ல நீங்க சரணடைகிறீங்க அப்படிங்கறதால அது எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கிடையாது. அந்த கர்ம வினைக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் பக்தன் என்ன பிரார்த்தனை பண்ணுவான் அப்படின்னா, நான் உங்களுடைய கமலப்பாதங்களில் சரணடைவதற்கு தகுதி உடையவன் இல்லையா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. சொல்ல போனா நான் தகுதி அடையாதவன், தகுதி இல்லாதவன். உங்களிடம் நான் சரணடைவதற்கு நான் தகுதி இல்லாதவன். எனவே எனக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுத்து கொண்டே இருங்கள். ஆனால் என்னுடைய ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், உங்களுக்கு செய்யக்கூடிய சேவகத்தை நான் எந்த காலகட்டத்திலும் எந்த பிறவியிலும் நான் மறக்க கூடாது. ஜடபரத முனியை பார்க்கும்போது மானாக இருந்த அவருக்கு தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய அனைத்து விஷயங்களுமே தெரியுது அவருக்கு. சோ ஒரு உண்மையான தூய்மையான பக்தனுடைய பிரார்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து பகவானினுடைய சிந்தனையில் இருப்பதுதான் ஒரு மிகச்சிறப்பு. நீ என்ன பாவம் செஞ்சாலும் நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னா அந்த பாவம் எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தமே கிடையாது. மீண்டும் நீங்கள் பிறவி எடுப்பீர்கள். அந்த கர்மத்தின் பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். ஆனால் பகவானின் துணையோடு நீங்கள் அதை யூ வில் ஓவர் கம் தட். அந்த ஒரு கொடுமையான உங்களுடைய பாவ செயலிலிருந்து நீங்க எப்படி வெளியேறுவீர்கள் என்றால் பகவானினுடைய கருணையோடு நீங்கள் வெளியேறுவீர்கள். நாட் தட் நீங்க நான் சரண் அடைஞ்சிட்டேன் பகவானோட, எனக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியாது. எனக்கு நான் மீண்டும் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சாலும் கூட உங்களை நான் மறக்க கூடாது. சோ அதுதான் அந்த சிறப்பு. பகவானை நினைக்கிறது அப்படிங்கும்போது ஆச்சாரியர்களுடைய இந்த ரியலைசேஷன் பார்க்கும்போது அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பான ஒரு ரியலைசேஷன் பகவானை பற்றிய அந்த பக்தர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பகவானை அவர்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு பிரார்த்தனை. சோ பகவான் கபிலதேவர் தொடர்ந்து தன் தாய்க்கு கூறும்போது இப்படிப்பட்டவர்கள் இறப்பு பிறப்பு அதை பத்தி அவங்க பயப்படவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முழுமையாக பகவானிடம், அதாவது என்னிடம் தஞ்சம் அடைகிறார்கள். நான் தான் பரம்பொருள் என்பதை தெரிந்து கொண்டு என்னிடம், காரணம் சிருஷ்டிக்கும் நான் தான் காரணம், அழிவுக்கும் நான் தான் காரணம். அதே போல் நான் பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகளிடம் இருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் என்னிடம் சரணடைகிறார்கள். சோ தன்னுடைய தாய்க்கு சொல்கிறாள். இது எல்லாமே அவர் சொல்லும்போது தாய்க்கு எப்படி சொல்லணும், பௌதிக பந்தங்களில் இருந்து வெளியேறதுக்கு என்னென்னலாம் அப்படிங்கும்போது அந்த பகவானை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பலன்களையும் சொல்லிட்டு அதை முழுமையாக அறிந்த பக்தர்கள் தொடர்ந்து எப்படி பகவானையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க எதுக்காகவுமே பயப்பட மாட்டாங்க. அவங்க எப்பவுமே என்னதான் நினைச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னா பகவானை மறந்துட்டு நான் உடனே இல்ல எனக்கு தேவையில்லை, எனக்கு கிருஷ்ண பக்தியே வேண்டாம், எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய ஆபத்துகள் ஏற்படுது என் வாழ்க்கையில, நான் இனிமே கிருஷ்ணரையே நினைக்க மாட்டேன், நான் வேற ஏதாச்சும் தேவ வழிபாடு பண்ணிட்டு டெம்பரரியா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு கூட அவங்க வரமாட்டாங்க. அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ஒரு 4-5 ஸ்லோகத்துல அந்த தத்துவங்கள் எல்லாமே. இந்த சாங்கியத்துக்கு அடிப்படையே இதுதான். பகவானை நீங்க முழுமையாக நம்பி அவருக்காக நீங்க சேவகம் செய்ய வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கு தன்னுடைய தாய்க்கு அவர் எடுத்து கூறுகிறார். அதன் பிறகு மத்பாயத்வாதிவாதோ அயம் சூரியஷ்டபதி மத்பாயத் வர்ஷாதிந்திரோ தகதி அக்னிர் மிருத்யுஷ்சாரதி மத்பயாத் மத்பாயத்வாதிவாதோ அயம் சூரியஷ்டபதி மத்பயாத் வர்ஷத்திந்திரோ தகதி அக்னிர் மிருத்யுஷ்சரதி மத்பயாத். மத்பயாத் வாதி வாதோயம் சூரியஸ்தபதி மத்பயாத் வர்ஷத் இந்திரோ தகதி அக்னிர் மிருத்யுஷ்சரதி மத்பயாத். हरे कृष्ण प्रभु जी। मद्भयात् वाति वातोऽयं सूर्यस्तपति मद्भयात् वर्षतीन्द्रो दगति अग्निर्मृत्युश्चरति मद्भयात्। हरे कृष्ण प्रभु जी। मद्भयात् वाति वातोऽयं सूर्यस्तपति मद्भयात् वर्षतीन्द्रो दगति अग्निर्मृत्युश्चरति मद्भयात्। मद्भयात् वाति वादो अयं सूर्यस्तपति मद्भयात् वर्षतीन्द्रो दहित अग्निर्मृत्युश्चरति मद्भयात्। हरे कृष्ण।
தேங்க்யூ. சோ இங்க வந்து பகவான் இத பத்தி பேசும்போது அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எதுக்காக பயப்பட மாட்டாங்க அப்படின்னா, இயற்கை தேவர்கள் இங்க வந்து அவர் வாயு பகவானை பற்றி பேசுகிறார், சூரிய பகவானை பற்றி பேசுகிறார். இவங்களை பத்தி எல்லாம் அவர் பேசும்போது அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, எந்த விதமான ஒரு பயமும், என் மீது அவர்களுக்கு பயம் இல்லாமல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்னுடைய ஒரு ஆளுமை, என்னுடைய ஆளுமையின் மூலமாக அந்த வாயு பகவான் தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பயம்னு சொல்ல முடியாது. இவருக்காக நம்ம செய்யணும். நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யல அப்படின்னா அவருக்கு நான் ஐ எம் ஆன்சரபிள் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதை நீங்க பயம்னு கூட எடுத்துக்கலாம், மரியாதைன்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தட்டி கழிக்காம நீங்க செய்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் நேர்மை, தொழிலில் நேர்மை. அதே போல சூரிய பகவான் வந்து என் மீது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அவர் செய்கிறார். அந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாமே அந்த பகவானுக்காக செய்யப்படுகிறது. அதனால இந்த பக்தர்கள் எல்லாருமே இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்பா நம்ம அந்த பக்தருடைய குணங்களை பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே என்னை பற்றி நினைத்து கொண்டு எனக்காக சேவகம் செய்து கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த யோகிகளை பற்றி கூறுகிறார். இதேதான் வந்து பகவத்கீதாவும் கபில தேவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு வந்து பிரபுபாதர் எப்படி பொருளுரை எழுதுறாரு அப்படின்னா, வித்தியாசமான பொருளுரை ரெண்டுக்குமே எழுதுவார். ரெண்டுமே அவர் எழுதின பொருளுரைகள் தான். யோகினாம் அப்பி சர்வேஷா மத்கதே நந்தர் ஆத்மனா, அந்த ஒரு ஸ்லோகம் தான் இங்க வந்து அவர் அதை எடுக்கிறார். எப்படி எடுக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட யோகிகள் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, முழுமையான அந்த ஆன்மீக ஞானம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுல என்ன சொல்றாருன்னா, என்னை பற்றியே எப்பொழுதும் சிந்தனையில் இருப்பவர்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்துடுச்சுன்னா, அது என்ன ஞானம் அப்படின்னா, அந்த பகவானை பற்றிய ஒரு நினைவு இருக்க வேண்டிய ஞானம் அப்படின்னு சொல்றாருல்ல, ஒரு 5-6 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்றாரு. இங்க கண்டினியூ பண்ணிட்டே வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருப்பவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பௌதீக நாட்டங்களை அனைத்தையுமே அப்படியே விட்டுறாங்க. அதிலிருந்து துறவு அடைந்து, பௌதீக நாட்டத்திலிருந்து துறவை அடைந்து முழுமையாக நிரந்தரமான பலனுக்காக அவர்கள் பக்தி தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் என்னுடைய கமல பாதங்களில் தஞ்சம் அடைகிறார்கள். அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, என்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எனக்காக சேவகம் அப்படிங்கிறது தான். அதுதான் இங்க வந்து வேற விதமாக பகவான் கூறுகிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு யோகிகளுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அவங்க வந்து முழுமையான தகுதி அடைகிறார்கள். எங்க தகுதி அடைகிறார்கள்? பகவானினுடைய நித்திய லோகத்தில் எந்தவித பயமும் இன்றி அவர்களால் அந்த லோகத்தின் உள் நுழைய முடியும். சோ ஃபர்தரா பேசும்போது பகவான் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய மனதை முழுமையாக என் மீது செலுத்தி பக்தி தொண்டு ஆற்றுகிறார்கள். இதுதான் ஒரு உண்மையான முழுமையான வாழ்க்கையினுடைய தத்துவம். மனா மாயா அர்ப்பிதம். தட் மீன்ஸ் மனமானது என் மீது திடமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடமாக பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எந்த விதமான மாற்றத்தினாலும், எந்த விதமான வேறு விதமான கவர்ச்சியினாலும் அந்த மனம் என்பது மாறவே மாறாது. மனோ மையி அர்ப்பிதம். பிக்ஸ்டு, ஸ்ட்ராங்கா ஆணி அடிச்சு அப்படியே அந்த ஆணியை பிடுங்கவே முடியாது. அந்த மாதிரி மனசானது பகவானினுடைய கமலப்பாதங்கள், அவருடைய பல்வேறு வகையான அவதாரங்கள், தொடர்ந்து அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம நிறைய உதாரணங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். மனதளவில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், பகவானுக்காக சேவகம் செய்கிறார்கள் என்றால் அவருடைய இந்திரியங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன, பகவானின் மீது நாட்டம் ஏற்படுகிறது. அம்பரீஷ் மகாராஜா நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு பக்தி தொண்டுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவருடைய மனசு, அவருடைய செயல்கள், அந்த நவவித பக்தியையுமே அவர் தன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களுமே அந்த பக்தியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்து ஒரு குழந்தை ஒரே இடத்துல உட்காருன்னு சொன்னா அந்த குழந்தையால உட்கார முடியாது. அந்த மனசானது அந்த குழந்தைக்கு வந்து பல்வேறு வகையான கவர்ச்சிகளின் மூலமாக தொடர்ந்து அது பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். அந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிது கிடையாது. சஞ்சலம் ஹே மனா கிருஷ்ணா, அர்ஜுனனே சொல்றாரு இல்லையா, நான் எதை வேணாலும் காற்றை கூட நான் கட்டுப்படுத்துவேன், என்னுடைய மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு. சோ பகவானின் மீது நம்முடைய மனதை முழுமையாக வைக்க வேண்டும் என்றால் கிருஷ்ண பக்தியில் நாம் மிகவும் தீவிரமாக நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
தட் இஸ் த பர்ஃபெக்ஷனல் ஸ்டேஜ். இதுதான் வந்து அவங்க சொல்றாரு, தாய்க்கு எடுத்துட்டு வர்றாரு அவர். காரணம் என்ன அப்படின்னா, பகவானை பற்றிய சிந்தனையில் இருப்பவர்கள் தான் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு. துவாரகையில வந்து உத்தவர் எல்லாரும் அங்க இருக்காங்க. துவாரகையில வந்து பகவான் வந்து ஒரு அரசனாகத்தான் தன்னை பாவித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நாரதமுனி ஒரு வாட்டி வரார். நாரதமுனி வரும்பொழுது அப்ப என்ன அங்க ப்ராப்ளம் எப்படின்னா, ஜராசந்தனும் சிசுபாலனும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணருக்கு வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, புத்திமதி புத்திமதி கிடையாது, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உத்தவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இஸ் a strategist. அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா என்ன சொல்றது அப்படின்னா, அந்த நிர்வாக திறன் அதிகமாக படைத்தவர். என்னெல்லாம் செஞ்சா எப்படிலாம் மக்களுக்கு ரொம்ப சுபிக்ஷம் கிடைக்கும், பிரச்சனைகளில் இருந்து எப்படி தீர்வு கொடுக்க முடியும், எப்படி சாணக்கியர் மாதிரி திங்க் பண்ண சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உத்தவர் பகவான் கிருஷ்ணருக்கே தன்னுடைய அறிவுரையை கூறக்கூடிய வல்லமை படைத்தவர், தைரியம் படைத்தவர். பகவான் கிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொள்வார். அப்படி இருக்கும்போது உத்தவர் சொல்றாராம், இந்த மாதிரி ஜராசந்தனும் சிசுபாலனும் வந்து நல்ல ஒரு புண்ணியமான அரசர்களை எல்லாம் சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார், நல்ல தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அரசர்களை சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க எல்லாராலையுமே அந்த ராஜசூய யக்ஞம், அந்த ஒரு அந்த யக்ஞத்தின் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ராஜ்யம் வந்து சுபிக்ஷம் அடையும், தர்மம் நிலைநாட்டப்படும். அந்த யாகத்தை யாராலையுமே செய்ய முடியாம கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜராசந்தனும் சிசுபாலனும் நிறைய அரசர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இதெல்லாமே சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னா உங்களால மாத்திரம்தான் நிவர்த்தி பண்ண முடியும். எனவே நீங்கள் உடனே ஹஸ்தினாபூருக்கு செல்லுங்கள், சென்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்து ஜராசந்தனையும் சிசுபாலனுக்கும் அழிவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஃபுல்லா கொடுக்கிறார். பகவான் வந்து துவாரகையில ஒரு மாதிரி செட்டில் ஆயாச்சு அவரு. பட் இந்த பிரச்சனை வந்த உடனே உத்தவர் சொல்லும் பொழுது அதை பகவான் உடனே ஏற்றுக்கொள்கிறாராம். உடனே ஏற்றுக்கொண்டு அங்க உள்ள பெரியவர்கள் எல்லார்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் வரும்போது அப்பா அந்த இடத்துல நாரதமுனி இருக்காராம். நாரதமுனிக்கு தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது, பரிபூர்ணமாக தெரியாது. ஆனால் நாராயணன், அதாவது பகவான் கிருஷ்ணர் அங்க இருக்கிறது நாரதமுனிக்கு ரொம்ப பர்ஃபெக்டா தெரியும். அவர் வந்து இங்க லீலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும் அவருக்கு. ஆனால் அங்க வந்து 2 பேருக்கும் உறவு எப்படின்னா, நாரதமுனி மிகப்பெரிய ஒரு சாதுவாகவும் பகவான் கிருஷ்ணர் ஒரு அரசராகவும் தான் பார்க்கப்படுகிறார். சோ பகவான் வந்து நாரதமுனிக்கு அந்த நேரத்துல நிறைய பரிசுகள் கொடுத்து எப்படி வந்து கௌரவிக்க வேண்டும், தன்னுடைய சபைக்கு வந்த ஒரு சாதுவை எப்படி கௌரவிக்க வேண்டுமோ அந்த மாதிரி ஒரு கௌரவம் அங்கு நாரதமுனிக்கு தரப்படுகிறது. அப்போ நாரதமுனி என்ன பண்றாரா, அந்த ராஜா காலில் விழுந்து வணங்க முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு சாது அந்த சமுதாயத்துல அந்த நேரத்துல அந்த அரசவையில வந்து அவர் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாது. அவர் வந்து பகவான் காலில் விழுந்தா எப்படி இருக்கும், அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாருமே இல்லையா. ஆனால் மனதில் அந்த அளவுக்கு வந்து பகவானை நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படியே கண் கலங்கி கொண்டிருக்கிறார். முழுக்க முழுக்க பகவானை பற்றியே நினைத்து கொண்டு, ஆஹா பகவான் கிருஷ்ணர் பத்தியா எப்படி எல்லாம் பண்றாரு பார் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு போறாரு கிருஷ்ணருங்க. நான் வந்து ஹஸ்தினாபுரம் போக போறேன், இப்போ போயிட்டு இந்த மாதிரி உத்தவன் கொடுத்த அந்த அறிவுரையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதற்கான செயல்களில் நான் ஈடுபட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டே போகும்போது அப்ப நாரதமுனி தன்னுடைய மனதில் பகவானை அந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்து கொண்டு பகவான் கொடுக்கிற அந்த பரிசு பொருட்கள், அந்த கௌரவம் எல்லாமே அவருக்கு அப்ப மனசுல ஒண்ணுமே மைண்ட்ல ஏறவே மாட்டேங்குதான் அவருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், அங்க சாக்ஷாத் பகவான் ஸ்வயம் சொல்றார் இல்லையா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அந்த பகவானுக்கு தன்னுடைய மனதிலேயே அவர் எல்லா விதமான பிரார்த்தனைகள் பகவானுக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ இதுதான் வந்து உண்மையான ஒரு பக்தி, பகவானை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த நிலைக்கு ஒருவர்கள் வர வேண்டும். இப்படி யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு இந்த முக்குணங்களின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். சோ தன்னுடைய தாய்க்கு சொல்லும் பொழுது எப்படி பகவான், அதாவது என்னை தங்களுடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து சாங்கிய யோகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு புரிதல் என்ன என்றால், எப்படி மனதில் பகவானை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி நீங்க நிலை நிறுத்தினாலே ஒழிய அந்த முக்குணங்களின் தாக்கத்திலிருந்து உங்களால் விடுபட முடியாது.
இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த 3 குணங்கள், ஒவ்வொரு குணங்கள், அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? சத்துவ குணத்துல இருக்கிறவன் புண்ணிய லோகத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறான். சமோ குணத்துல இருக்கிறவன் நான் மீண்டும் மீண்டும் வந்தாலும் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நான் வரணும். தமோ குணத்துல இருக்கிறவன் என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னை கீழ் லோகத்திற்கு தள்ளி கொள்கிறான். இதுக்கு எல்லாமே காரணம் அந்த குணங்கள் இருப்பதினால்தான். நீங்க வந்து பகவானை உங்களால மனசுல நினைக்கவே முடியல. சோ அந்த குணங்கள் அப்படின்னா என்னது, அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் என்னது, இந்த ஜட இயற்கை அப்படின்னா என்னது அப்படிங்கிற விஷயத்த அடுத்த ஸ்டேஜ்ல தன்னுடைய தாய்க்கு விளக்க இருக்கிறார் கபிலதேவர். என்னை பற்றி நினைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் அது நம்ம பார்த்தோம். எப்படி எல்லாம் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த ஜட இயற்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள், முக்குணங்கள், அதை எப்படி நீங்க மீட்டு வெளியேறுவது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கறத வந்து அடுத்த பகுதியில பகவான் விளக்க போறார். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது 4 விதமான பக்தி சொல்றாருல்ல, ஆர்த்த, அர்த்தார்த்த, அததான் வந்து அந்த அந்த அர்த்தத்துக்கும் அந்த இதுக்கும் தான் இவங்க வந்து பண்ணி இந்த யாகங்கள்லாம் பண்ணி தன் இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து சொர்க்கம் முதலிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு அனுபவிச்சு திருப்பி வந்துடுறாங்க. ஆமா ஆமா, இது வந்து கிருஷ்ண பக்தி. எனக்கு கிருஷ்ணர் தான் தாயை விட்டுட்டு வந்த சேய் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே நோக்கமா கிருஷ்ணர் அடையிறதே குறிக்கோளா இருந்தா அவங்களுக்கு வந்து பிறப்பிற்கும் மரணத்திற்கும் பிறப்பிற்கும் மறுபக்கம் கடவுள் அழிச்சுன்னு போயிடுறாரு, திரும்பி வராத இடத்துக்கு, இல்லையா? அதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஆமா, இந்த பகுதி அதுதான். ஏன்னா தன்னுடைய தாய் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் அவள் இருக்கிறாள். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாய் வந்து ஒரு பௌதிக ஒரு சிக்கல்ல இருக்கிற மாதிரி. சோ அதுல இருந்து மீண்டு வரம் என்ற இது வந்து என்ன, இதையெல்லாம் விளக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தாய் சொல்றா, எனக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல சொல்லு அப்படின்னா ஃபண்டமெண்டலா பேசிக்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அப்படியே. ஸோ சாங்கிய யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி. உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமேட்டிக்கா நீங்க அதை கத்துக்கிட்டு போய் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு 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 ஆய்வு, தொகுப்பாய்வு, அனலிட்டிக்கல் ஸ்டடின்னு சொல்றோம் இல்லையா? சாங்கியா இஸ் அன் அனலிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். அனலிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுப்பு ஆய்வு. நீங்க வந்து ஒன்னொன்னா ஒவ்வொரு போர்ஷனா புரிஞ்சுக்கிட்டே வந்தா தான் நீங்க வந்து ஃபுல்லா பக்தியை பத்தி நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா பல்வேறு வகையான சாதாரண விஷயங்கள் எல்லாமே கூட அவர் பேசிக்கிட்டே வருவார். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஜனங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு போயிட்டு ஹையஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற ஸ்டேஜை அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். திஸ் வில் பி a டைம் கன்சூமிங். நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க பக்தி யோகத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா பக்தி யோகம் போகணும்னா அதுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வேறு வகையான புத்திசாலித்தனம். இங்க தன்னுடைய தாய் நான் அந்த மாதிரி புத்திசாலி கிடையாதுன்னு சொன்னதாலதான் கபிலதேவர் சாங்கிய யோகத்தையே பேசுறார். இது எல்லாமே பகவானுடைய ஒரு திருவிளையாடல் தான். அவருடைய கம்ப்ளீட்டா அவருடைய லீலைகள்ல இது ஒரு பார்ட் ஆஃப் தஸ் லீலை. இந்த நாலேஜ் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு லீலை இது. ஹரே கிருஷ்ணா. பௌதீகமும் ஒரு பிளேன் தான் இல்லையா? பக்தியில பௌதீகத்தா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அதுல இருந்து வெளியில வருது. அது மாதிரி வெளியில வந்தாதான் தெரியும் இதெல்லாம் வந்து டெம்பரரி, நம்ம வந்து வி ஷுட் எய்ம் ஃபார் த பர்மனன்ட்னு தெரியும். இந்த பௌதீக ஆசைகள் எல்லாம் அனுபவிக்கும் போதுதான் அது நித்தியம் இல்லை, அது துன்பம் தரக்கூடாது, அசாஸ்வதம், துக்காலயம்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த பக்தர் வந்து பர்மனன்ட்டுக்கு போறாரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டேஜ். ஆமா, இந்த பௌதிகமே நம்ம ஆசைப்பட்டதால தானே கிடைக்குது. பௌதிக லோகம்ங்கிறது பகவான் எதுக்கு சிருஷ்டி பண்றாரு அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டதால. கட்டுண்ட ஆத்மாக்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வரணும், நான் அனுபவிக்கணும் தனியாக, ஃப்ரீ வில் அப்படிங்கிறோம் இல்லையா? அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டதாலதான் பகவான் இஸ் சோ மெர்சிஃபுல், ரொம்ப கருணை உடையவர். அதனால சரி நானே உனக்கு அதுக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறேன், நீ போய் பண்ணு. எப்படி குழந்தை ஆசைப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விளையாட்டு பொருட்களை வாங்கி தரோம். அந்த விளையாட்டு பொருள்களால அந்த குழந்தைக்கு ஆபத்து கூட ஏற்படலாம் சம்டைம்ஸ். இருந்தாலும் நம்ம வந்து குழந்தை கேட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், அது காயம் படாம அது விளையாடட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி பகவானும் இந்த பௌதிக லோகத்தை சிருஷ்டி பண்ணது என்ன அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று. ஹரே கிருஷ்ணா.